திருமணம் என்பது இரண்டு ஆளுமைகளின் இணைப்பு மட்டுமல்ல, அது இரண்டு உலகங்களின் இணைவு, இரண்டு கனவுகளின் கலவை. இந்த நுண்ணிய இணைவின் சமநிலையில் பெரும்பாலும் ஒரு பெண்ணின் அடையாளம், ஆசைகள் மற்றும் மரியாதை ஆகியவை பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றன. அவளது வாழ்க்கையின் கணம் ஒரு ஒற்றை கேள்விக்கு மாற்றப்படுகிறது: நான் இந்த உறவில் யார்? இந்த வீடியோ ஒவ்வொரு திருமணமான பெண்ணின் இதயத்தின் ஆழத்தில் மென்மையாக எதிரொலிக்கும், ஆனால் பெரும்பாலும் வெளிப்படையாக கேட்கப்படாத கேள்விகளை ஆராய்கிறது. அவள் எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த அங்கீகாரம், அந்த மரியாதை, அந்த உணர்வு, மதிப்பு, அவற்றின் உண்மையான அர்த்தம் என்ன? ஒவ்வொரு திருமணமான பெண்ணும் எதிர்பார்த்து காத்திருப்பது தனது முழு மனித தன்மையின் அங்கீகாரத்திற்காக. ஒரு மனைவி என்ற சமூக ரோலுக்குள் அவள் சுருக்கப்பட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. அவள் நாயகி அல்ல, கைம்பெண் அல்ல, சகோதரி அல்ல, அம்மாம் அல்ல என்று தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் அவள் ஒரு பெண்ணாக உங்களை நம்பி வந்தாள். அந்த நம்பிக்கை எளிய நம்பிக்கை அல்ல. அது அவளது வாழ்க்கை, மரியாதை, அடையாளம் மற்றும் எதிர்காலம் ஆகிய அனைத்தையும் முதலீடு செய்வதாகும். நீங்கள் அவளுக்கு வழங்கிய வீடு என்பது வெறும் கூரை அல்ல, ஆன்மாவுக்கான ஒரு புகலிடமாகும். மனைவியிடம் உன் கௌரவத்தை காட்டாதே. கௌரவம் என்பது ஒரு முகமூடி. சமூகத்தின் முன்னால் நீங்கள் அணியும் ஒரு பெருமிதமான கவசம். ஆனால் உண்மையான உறவுகள் கவசங்களுக்கு அப்பால் நடக்கின்றன. நீங்கள் உங்கள் உண்மையான, வலுவான, பலவீனமான, சோகமான, சந்தோஷமான சுயத்தை அவளுக்கு காட்டும்போது நீங்கள் அவளிடம் மரியாதை செலுத்துகிறீர்கள். நீங்கள் அவளிடம் கோபப்படலாம், ஆனால் அவமதிப்பு காட்டக்கூடாது. நீங்கள் விவாதிக்கலாம், ஆனால் அவளை தனிமைப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அவள் உங்களை மட்டுமே நம்பி வந்தவள், உங்கள் உறவுகளை அல்ல. அவளின் முழு உலகம் நீங்கள்தான். அந்த உலகை நீங்கள் அவமதித்தால் அவள் எங்கே செல்வாள்? என் சொத்து, என் சம்பாத்தியம், என் இஷ்டம், இந்த என் வாதங்கள் ஒரு திருமண உறவில் விஷமாக மாறும். அவள் யார்? அவள் உங்கள் வாழ்க்கையின் பங்குதாரி. அந்த சொத்தை கட்டியெழுப்ப உங்களுடன் சேர்ந்து உழைத்தவள், அந்த சம்பாத்தியத்தை எட்டுவதற்கு உங்களை தூண்டியவள், அந்த இஷ்டத்தை நிறைவேற்றுவதற்காக தன் சொந்த விருப்பங்களை தியாகம் செய்தவள். நீங்கள் என் என்று கூறும்போது நீங்கள் நமது என்று சொல்ல வேண்டிய ஒன்றை பிரிக்கிறீர்கள். ஒரு திருமணம் என்பது எண்களின் முடிவு, அது நாம் இன் தொடக்கமாகும். அவள் உங்கள் உடைமை அல்ல, உங்கள் சகாகாரியும் அல்ல, அவள் உங்கள் இணை. உன்னுடன் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன? இது ஒவ்வொரு திருமணமான பெண்ணின் ஆன்மாவின் அடியில் புதைக்கப்பட்டிருக்கும் ஒரு அமைதியான கேள்வி. வாழ்க்கை என்பது சாப்பாடு, உறைவிடம் மற்றும் பாதுகாப்பு மட்டுமல்ல. அது மகிழ்ச்சி, நோக்கம், வளர்ச்சி மற்றும் தொடர்பு. அவள் உங்களுடன் வாழ்வதன் அர்த்தம் நீங்கள் அவளுடன் வாழ்வதன் அர்த்தத்தில் உள்ளது. நீங்கள் அவளை சலிப்படையச் செய்தால் அவளது வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். நீங்கள் அவளை ஊக்குவித்தால் அவளது வாழ்க்கை புதிய அர்த்தங்களை கண்டுபிடிக்கும். நீங்கள் அவளை புரிந்து கொள்ளாவிட்டால் அவள் தனிமையில் வாடுவாள். அவளுக்கென்று சிறு சிறு ஆசைகள் சந்தோஷத்தை உன்னிடம் எதிர்பார்க்க கூடாதா? நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இந்த சிறு சிறு ஆசைகள் பெரியவை அல்ல. இவை ஒரு புதிய சேலையின் மகிழ்ச்சி, ஒரு இனிப்பு உணவின் சுவை, ஒரு திரைப்படத்தின் கனவு அல்லது உங்கள் கவனத்தின் எளிய பரிசு. இவை அவளின் மனிதத்தன்மையின் உணர்ச்சிகரமான எரிபொருள். நீங்கள் இந்த ஆசைகளை நிராகரிக்கும்போது நீங்கள் அவளின் மகிழ்ச்சியை நிராகரிக்கிறீர்கள். நீங்கள் அவற்றை மதிக்கும்போது நீங்கள் அவளை மதிக்கிறீர்கள். அவளின் ஆசைகள் முட்டாள்தனமாகத் தோன்றலாம், ஆனால் அவை அவளின் இதயத்தின் மொழியாகும். ஒவ்வொரு பெண்ணும் தனக்காக இதை தன் கணவனிடம் யாராவது சொல்ல மாட்டார்களா என எதிர்பார்த்து காத்திருப்பாள். ஆம், அவள் எதிர்பார்க்கிறார், ஆனால் சொல்லவில்லை. ஏன்? ஏனென்றால் அவள் சொல்ல வேண்டியதில்லை என்று நினைக்கிறாள். அவள் நினைக்கிறார் நீங்கள் தானாகவே புரிந்து கொள்வீர்கள். அவள் நினைக்கிறார் உண்மையான அன்பு என்பது கேட்காமல் கொடுப்பது. ஆனால் மனிதர்கள் தந்திரமானவர்கள். நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்வதில்லை. அவள் காத்திருக்கிறாள். அவளின் மௌனம் ஒரு மென்மையான கேள்வி, ஒரு அமைதியான வேண்டுதல். ஒரு லைக் என்பது ஜஸ்ட் சோஷியல் மீடியா செயலாட்டு அல்ல, இது ஒரு அங்கீகாரம். இந்த உரையை படித்து ஆம், நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்ல இது ஒரு வழியாகும். இறுதியாக, ஒவ்வொரு திருமணமான பெண்ணின் எதிர்பார்ப்பு சிக்கலானது அல்ல, அது எளிமையானது. அவள் மரியாதை, புரிந்துணர்வு, அக்கறை மற்றும் பங்காளி போன்ற நடத்தை எதிர்பார்க்கிறார். அவள் உங்கள் மனைவியாக மட்டுமில்லை, அவள் ஒரு மனிதன். அவளுக்கும் ஆசைகள் உண்டு, கனவுகள் உண்டு, ஒரு அடையாளம் உண்டு. ஒரு திருமணம் என்பது ஒரு பயணம். அது ஒரு பாதையில் மட்டும் நடக்கக்கூடாது. இது ஒன்றாக நடக்கும் பயணம். நீங்கள் அவளின் கைகளை பிடிக்க வேண்டும்,
அவளின் இதயத்தை கேட்க வேண்டும், அவளின் மௌனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என் என்று சொல்வதை விட்டு நமது என்று சொல்லத் தொடங்க வேண்டும். நீங்கள் கௌரவத்தை விட்டு உண்மையை தேட வேண்டும். நீங்கள் அவளின் சிறு சிறு ஆசைகளை கூட மதிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பெண்ணின் முழு வாழ்க்கையின் சந்தோஷம் அந்த சிறு சிறு ஆசைகளில்தான் அடங்கியிருக்கிறது. அவள் சொல்லாமல் காத்திருப்பது உண்மைதான், நீங்கள் கேட்காமல் புரிந்து கொள்வது உண்மையான அன்பு. லைஃப் டிராப்ஸ், உங்கள் மனதைத் தொடும் வாழ்க்கை துளிகள்.